மயிலாடுதுறையில் பள்ளி மாணவியிடம் அத்துமீற முயன்ற வேன் ஓட்டுநர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவி கூறிய பகீர் புகாரின் பின்னணி என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் சேத்தூர் கிராமம் மேலத்திருவைச் சேர்ந்தவர் 33 வயதான மதுமோகன். சொந்தமாக வேன் வைத்துள்ள இவர் மாணவ மாணவிகளை வாடகைக்கு பள்ளிக்கு அழைத்துச் செல்லும் பணியை செய்து வருகிறார். இவர் வேனில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மயிலாடுதுறையில் உள்ள பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் சம்பவத்தன்று தனது வேனில் மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு பள்ளியாக சென்று இறக்கிவிட்டுள்ளார். அவர்களில் 11ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவியை மட்டும் பள்ளியில் இறக்கிவிடாமல் வேனில் வருபவர்களின் பெயர் பதிவேடு எழுத வேண்டும், உதவுமாறு கூறி அமர வைத்திருக்கிறார். மாணவியும் தனக்கு தெரிந்தவர்தானே என நினைத்து சரி என கூறியுள்ளார். உடனே மாணவியை வேனில் அவையாம்பாள்புரம் பகுதிக்கு அழைத்துச் சென்ற ஓட்டுநர் பள்ளி சிறுமியிடம் வேனில் வைத்தே பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றிருக்கிறார். அச்சமடைந்த மாணவி அலறவே பயந்து போன ஓட்டுநர் மாணவியை மீண்டும் பள்ளியிலேயே இறக்கிவிட்டு சென்று விட்டார். இச்சம்பவம் குறித்து மாணவி பள்ளி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவிக்க அவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சுகந்தி மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சமூக பணியாளர் ஆரோக்கியராஜ் ஆகியோர் மாணவியிடம் விசாரணை நடத்தினர். அவர்களிடம் மாணவி கூறிய புகாரின் பேரில் வேன் ஓட்டுநர் மதுமோகன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்ததுடன் அவரது வேனையும் பறிமுதல் செய்தனர். பட்டப்பகலில் பள்ளி மாணவியிடம் வேன் ஓட்டுநர் அத்துமீற முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.